हाय फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு மீன் குழம்பு தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காம Subscribe பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் ஆத்து மீனை இது ஆத்து மீன் ஜிலேபி கெண்டைன்னு சொல்வாங்க. இது நல்லா கழுவி சுத்தமா எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ இது தனியா நம்ம எடுத்து வச்சிரலாம். அடுத்து நான் புளி ஊற வச்சிருக்கேன். இத நம்ம நல்லா கரைச்சி இத எடுத்துக்கலாம். இப்போ புளி தண்ணி நல்லா ரெடி ஆயிருச்சு. இப்போ நான் தக்காளியை கையிலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கையிலேயே நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த மீன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழம்புக்கு. இப்போ தக்காளியும் நல்லா நம்ம கரைச்சி விட்டுட்டோம். இப்போ ஒரு முழு தேங்காவை நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதோட ஜீரகம் மட்டும் சேர்த்துருக்கு, நான் வேறு எதுவும் சேர்க்கலை. இப்போ இதையும் நம்ம கலந்துடலாம். இப்போ தேங்காவை நம்ம கையில் கரைச்சிக்கலாம். இப்போ இந்த புளி தண்ணியோட எல்லாத்தையும் நம்ம கரைச்சிட்டோம். இப்போ இதோட என்ன சேர்க்க போகிறோன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இது மட்டும்தான் சேர்த்தா போதும். நாங்கள் இப்படி தான் மீன் குழம்பு வைப்போம். இப்போது மீன் குழம்புக்கு எல்லாமே மசாலாலாம் ரெடி பண்ணி சேர்த்தாச்சு. இப்போ குழம்ப தாளித்து விட்டுறலாம். இப்போது நான் கேஸ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வெந்தயமும் ஜீரகமும் சேர்த்துடலாம். அடுத்தது சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு பூண்டு, கருவேப்பிலை அது மூணுத்தையும் சேர்த்துடலாம். இப்போ சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். இப்போ ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். உடச்சி நான் ரெண்டாக சேர்த்துக்கிறேன். இது முதல் நாள் வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும். வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த குழம்பு. இதை சேர்த்துடலாம். இப்போ இதோட நம்ம உப்பு சேர்க்கலாம். கல் உப்பு. நல்லா நம்மளுக்கு குழம்பு நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் குழம்பு சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு குழம்பு. இப்போ இதில் நான் மாங்காய் சேர்க்குறேன். மாங்காய் போட்டால் சூப்பராக இருக்கும் மீன் குழம்புக்கு. நல்லா மாங்காய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம மீன் சேர்க்கலாம். இப்போது மாங்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை சேர்த்துடலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். மீன் நல்லாவே வெந்துடும். இப்போ எல்லா மீனையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போது நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாசனை சூப்பராக இருக்குது. இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை தூவி நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்களோட சூப்பரான மீன் குழம்பு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.